மினுக்கிறதுக்கு கடை வச்சிருக்காவா, பசிக்கிறதுக்கு சிங்கிறதுக்கு சோறு கடை வைக்கல. டீ கிடக்கு, பாஸ்ட் போட்டு பூட்டி கிடக்குது, டீ கடை திறந்து கிடக்குது. வலிக்கு விழுந்து கிடக்க போகிறேன் 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 இதை ஓடி வராங்க. காடி கித்தனா கேள்வியாண்ணே? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே வைக்கணும், வலிக்கு எங்கேயும் விழுந்துடக்கூடாது. இது கொஞ்சம் ஆனந்தி ஆனந்தி அதில் வர்ற கிராமங்கள் ஒரு மாதிரி இருக்குது. செம, ஓ செம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்கு பத்திலா. அங்கே பாருங்க, அப்படியே வானத்துலேருந்து மழை கொட்டுது. இருக்குதா? லேல போகிற மாதிரியே தான் இருக்குது. கரெக்ட். நான் இப்போ ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்தேங்க, பெரிய துப்பாக்கி வச்சுட்டு. ஒரு போலீஸ்காரர் சொன்னார், இது வந்து நக்சலைட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், அப்படியே வந்தாச்சு, பார்த்தாச்சு, மூஞ்ச கை கால் அந்த ஃபால்ஸில் கழுவியாச்சு. அப்படியே வெளியே வந்து கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3 நாங்கள் 2:15 ஆமாம் 2:20 2:30 போல் வந்தோன்னு வைங்களேன். கரெக்டாக 1 மணி நேரம். குளிக்கிறதா இருந்தால் இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆயிருக்கும். குளிக்கல, அப்படியே கிளம்பிட்டோம். ஒரு 8 கிலோமீட்டரில் சாப்பாட்டுக்கு இடம் இருக்குதான். 3:30 மணி ஆகுது. சாப்பாடு இருக்குமா எனக்கு தெரில. வாங்க. இடையில 2-3 ஊர் வந்துச்சு. டவரும் இப்போ வந்துருச்சு. இங்கே சோறு கிடைக்குதான்னு பார்த்தா இங்கே உள்ள வளையல் கடையாக இருக்குங்க. மினுக்கிறதுக்கு கடை வச்சுருக்காவா, பசிக்கிறதுக்கு சிங்கிறதுக்கு சோறு கடை வைக்கல பாருங்க. இதில் என்னத்தை சொல்ல. இந்த டெரென்லாம் பார்த்தா அப்படியே இமயமலை தாங்க. மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். சோத்து கடை எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்ருக்கேன். ஒரு சோத்து கடையும் காணும் போங்க. ஸ்நாக்ஸு, காய்கறி கடை, மளிகை கடை அப்படித்தான் வருது. இது அப்படியே மலைக்கு பள்ளத்தாக்கில் நடுவில் இருக்கிற ஒரு ஊர். இது பேர் வந்து பெடலங்கா. புடலங்கா இல்லைங்க, பெடலங்கா இந்த ஊர் பேர். ஃபாஸ்ட் ஃபுட் அது பூட்டி கிடக்கு. ஃபாஸ்ட் ஃபுட்டு பூட்டி கிடக்குது, டீ கடை திறந்து கிடக்குது. எங்கே போய் நான் கேட்கறது? வேறு ரோடு வேறு போடுறேன்ட்டு சரளி கல்ல அள்ளி போட்டிருக்கானுவோ, வலிக்கிட்டே போகுது. சோத்து கடை கிடையாது. வேணும்னா டீ குடிச்சிட்டு போக வேண்டியதுதான். எனக்கு பசிக்கலை. இதில் எப்படி ஏறுறது? வழுக்குமே. வலிக்கு விழுந்து கிடக்க போகிறேன் 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 ஏறிட்டேன்ப்பா. பார்த்து ஏறி வாங்கினேன். வலிக்கிறாமல் வழுக்கிற மாதிரி தான் இருக்குது. இது எல்லா லேடிஸும் ஃபுல் மேக்கப்பில் தான் இருக்காங்க இங்கெல்லாம். அதனால தான் இவ்வளோ வளையல் கடை. ஓம் பார்வை இதுக்கெல்லாம் லேடிஸ் மேலே போகுது அப்படின்னு கேட்குறீங்களா? அப்புறம் இப்போ கண்ணில் படுறத பார்த்தானே ஆகணும். வடை, போண்டா, சமோசா இப்படி தான் இருக்குது. ஒரு ஹோட்டலும் காணும். ஹோட்டல் இருக்கா? ஹோட்டல் இருக்கா? இந்த ஊரில் அந்த ஊரில் சாப்பாடு கிடச்சிட்டு சாப்பிட்டோம். நல்லா சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. 3 சாப்பாடு சாப்பிட்டோம். 270 ரூபா தான் வந்துச்சு. அதுவும் அள்ளி அள்ளி வைக்கிறாங்க, சொத்தையும் கூட்டையும் அதுலேயும். ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 65 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த 65 கிலோமீட்டர் எப்படி போக போகிறோன்னா, ஒரு 35 கிலோமீட்டர் இந்த மாதிரி கச்சா ரோடு இருக்குமா. அதுக்கப்புறம் ஒரு 20-30 கிலோமீட்ரு நல்லா இருக்குமா. இந்த 35 கிலோமீட்டர் போகிறதுக்கு தான் கிட்டத்தட்ட 1 ஹவர் ஆகும். இருட்டி போகிற மாதிரி இருக்குது. கிளைமேட்டு மாறுது. இந்த முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த மலைகளை பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. என்ன பாய் பாய் பாய். அதான் ஓடி வரானே. தேங்க்யூப்பா, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். இதை ஓடி வராங்க. गाड़ी कितना के लिए ना? சூப்பர் சூப்பர், தேங்க்யூ தேங்க்யூ, தன்யவாத். அங்கே ஒருத்தி ஓடுறா பாருங்க. மெல்லவா விழுந்துட போகிறேன். யூடியூப் வீடியோக்கிறா. ஹாய் சொல்லு, பாய் போல. பாய் பாய் பாய். ஓகே சூப்பர். குழந்தைங்க இந்த இதில் இருக்காங்க போல இருக்குது. இந்த வீடுகள் இருக்குல்ல, இதில் இருக்க பிள்ளைகள், அவங்களுக்கு எதானே சந்தோஷம். எனக்கு சந்தோஷம் அது. இந்த மாதிரி குட்டி பிள்ளைகள் கை கொடுத்து நம்மளை வாழ்த்துறது. மகிழ்ச்சி சூழ் உலகு. என்னை சுற்றியே பாசிட்டிவ் வைப்பை வச்சுக்கணுங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் வேண்டாம். வாழ்க்கையில் நெகட்டிவ் வச்சு என்னத்தை செய்ய போகிறோம்?
அவன் எனக்கு இதை பண்ணிட்டான், அவன் எனக்கு என்னை ஏமாற்றிட்டான், இவன் இதை பண்ணிட்டான். ஏமாற்றிட்டு போட்டுங்க, போய் எங்கே போயிட போகிறாங்க, நாசமத்து தான் போய் நிற்பாங்க. அது அவங்க கதை. நம்ம எதுக்கு கண்டுக்கிடணும், நம்ம எதுக்கு கவலைப்படணும், ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். முதல்ல க்ளவுஸ் எடுத்து போடணும். ஏன்னா இந்த ரோடு மோசமாக இருக்கா, ஏதாவது ஒரு கலையில் வலிக்க கீழே விழுந்தோன்னா மணிக்கட்டுக்கு மேலே கட்டுப்பட வேண்டியதுதான். ஆனால் செந்தில்னை பார்த்துட்டு சொன்னார், இந்த ஊரில் பசங்க தான் அதிகமாக இருக்காங்கன்ட்டு. அதாவது வாலிப பசங்க ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. அப்போ பொம்பளை பிள்ளைலாம் பற்றாக்குறையாலாப்பா இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. ஐயா எங்கே போனாங்க? ஓகே. ஓ, லாரி லாக் பண்ணிட்டானா? ஓகே ஏப்பா பார்த்து பொறுமை சாமி, பொறுமை. இதே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ரோடு இருக்கிறதுனால ரோடு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். நம்ம தான் பார்த்து போய்க்கணும், வலிக்கு எங்கேயும் விழுந்துடக்கூடாது. இது கொஞ்சம் டைட் பண்ணி வைக்கணும். இந்த ஜிபிஎஸ் மவுண்ட்டை மட்டும் டைட் பண்ண முட்டு ஆட்டத்துக்கு கீழே விழுந்துட்டு கிடக்கு. லிட்ரலி நான் இமாச்சல பிரதேசுக்கு வந்த மாதிரியே தாங்க ஃபீல் எனக்கு. ஏன்னா மாருதி கார்ஸு ஃபுல்லாகவே இங்கே பார்க்குறது ஃபுல்லாக மாருதி கார்களாக இருக்குது. ஆட்டோவை பார்த்தா தான் நம்ம ஊர் மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அந்த பக்கமும் வீடுகள் இருக்குது, ரோடு இருக்குது, இந்த பக்கமும் வீடுகள் இருக்குது. மலைகள் மாறி மலைகள் போய்கிட்டே இருக்குது. இதுதான் இமாச்சல பிரதேஷ். இப்படி தான் இருக்கும். இந்த இப்படி பெரிய பெரிய மரங்களாக இருக்கும். சேம் அப்படியே தான் தோணுது எனக்கு. அந்த மலையோட இதெல்லாம் பார்த்தாலும் அப்படி தான் தோணுது. ஆனந்தி ஊர் வந்துருச்சு போல இருக்கு, எங்கே இறங்கணும் அப்படின்ட்டு கட்டுறது தமிழ் அந்த படத்தில் ஜீவா அஞ்சலியை பார்த்து கேட்பாப்புல. அப்போ ஒரு பாட்டு வரும், பறவையே எங்கு இருக்கிறாய், பறக்கவே என்னை அழைக்கிறாய், பயணங்கள் என்ன. அதுபடியே அந்த பாட்டில் இருக்கிற மாதிரியான இடங்களாக தாங்க இருக்குது. இந்த இடத்த பார்த்தாலே எனக்கு சத்தியமாக அப்படி தான் தோணுது. ஒரு வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான டெரெயின். நம்ம ஊர்லேயும் ஹில்ஸ் இருக்குது. அந்த ஹில்ஸ் எல்லாம் இப்படி இருக்கவே இருக்காது. இவ்வளோ தூரத்துக்கு கண்ணு கட்டின தூரத்துக்கு போய்கிட்டே இருக்காது. அதில் வர்ற கிராமங்கள் ஒரு மாதிரி இருக்குது, அதுவும் அப்படி இருக்காது. டோட்டலாக வித்தியாசமாக இருக்குங்க. எங்கேயோ வந்துட்டு அந்த ஆந்திர பிரதேசோடைய பஸ்ஸு கூட வித்தியாசமாக இருக்குது. இங்கே உள்ள பஸ்ஸு, ஆந்திர பிரதேஷ் பஸ்ஸு நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஆனால் இதுங்க ஏபிஎஸ் ட்ராவல்ஸ்னு ஏதோ போட்டிருக்காங்க. அது ஆந்திர பிரதேச ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனாக. எல்லாம் டோட்டலாக அந்த டெரெயினே வித்தியாசமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கலை. அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற ரைட்டில் அன்எக்ஸ்பெக்டட் டெரெயினில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே கிராமமாக இருந்தாலும் யாருமே டெவலப் ஆகலை, எல்லாமே பழங்குடியினராக தான் இருக்காங்க. பழைய காலத்து அந்த வீடுகளோடு தான் இருக்குது. நம்ம ஊரில் ஹில்ஸ் அப்படின்னாலே இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். குளிர ஆரம்பிச்சிட்டுங்க, சம்முன்னு குளிர ஆரம்பிச்சிட்டு. அங்கே பூரா பார்த்திங்கன்னா ஃபாக் ஆகிடுச்சா, டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஃபாக் ஆகிடுச்சு. நாங்கள் இன்றைக்கி நைட்டு நம்ம இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆக போகிறோம். அது மட்டும் கண்டிப்பாக தெரியுது. இங்கே தண்ணி ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி அவங்க ஊற்றி விட்ருக்காங்களா, மழை பெஞ்சிருக்கு. ஐயா ஆமாம், நான் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க ஊற்றி விட்ருக்காங்கன்னு பார்த்தேன். பட் மழை பெஞ்சிருக்கு, நல்ல மழை. இதெல்லாம் போட்டு முடிச்சுன்னு ஒரு வருஷம் கழிச்சதுக்கப்புறம் வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. ஏன்னா இப்போ போகிற ரூட்டை வந்து நாங்கள் ஏன்டா நடராத்திரி சுடுகாட்டுக்கு போக போகிறோம், நீ போன ரூட்டில் நாங்கள் ஏன்டா வரப்போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த ரூட்டை நீங்கள் நேபாளுக்கு யாராவது போகிறீங்கன்னா போகும்போது இந்த ரூட்டை எடுத்துகிட்டு போங்க. வரும்போது நம்ம கல்கட்டா டு சென்னை வர்ற மாதிரி ஒரு ஊர் ஓரத்துக்குள்ளே வாங்க, கடற்கரை ஓரத்தில் NH 16. ஆனால் நீங்கள் இப்படி இந்த மாதிரி இடங்களை பார்த்துட்டு போகும்போது இப்படி ஒரு ஜனங்களையும் இந்த மாதிரி இந்தியாவில் இந்த மாதிரி இடங்களும் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த வழியாக நீங்கள் இப்போ நான் விஜயவாடா வந்துட்டு ராஜமுந்திரி வந்துட்டு இந்த பக்கம் பாடேரு அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து அரக்கு வேலி வந்துட்டு மேலே ராஞ்சி அப்படிங்கிற ஊருக்கு, அதாவது சத்தீஸ்கரில் இருக்கிற ராஞ்சிக்கு போக போகிறேன். அப்போது உங்களுக்கு இந்த ரூட்டில் போய் ராஞ்சிக்கு போய் நம்ம நேபாள் போயிடலாம். ஸோ அதுதான் பிளானு. ஒரு 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 இந்த மாதிரி டெரெயின் எப்படி இருக்குன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறேன், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பின்பக்கம் இவங்க வண்டியில் வர்றவங்கள பாருங்கள், ஐயோ அந்த லைட்டு மட்டும் தான் தெரியுது. பின்னாடி பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பயங்கரமாக இல்லை, ரோடு விரிவுபடுத்துகிறேன்னு நல்லா விரிவுபடுத்தி வச்சுருக்காங்களா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அருமையாக இருக்குது. ஹாஹா
செம 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 செம. ஓ வேற லெவலில் இருக்குங்க. இந்த டெரைனும் சூப்பராக இருக்குது, இந்த கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது, இந்த ரோடும் சூப்பராக இருக்குது. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? ஆமாம், ஏன் பாக்கியம், இது பாக்கியம், இது எனக்கு கிடைச்ச பாக்கியம். நல்ல மூணாறு ரோடு ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது அந்த மாதிரி ஆகும்னு நினைக்கிறேன். மழை காலத்துலலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஆந்திரா ரைடர்ஸ்லாம் இதில் ரைடு வருவாங்களா? நான் ரெயின் மோடுக்கு மாற்றிடுறேன் என் மோடை. ரெயினுக்கு மாற்றிட்டேன். இனிமேல் பிரேக்கிங்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கும். நான் ரோடு வழுக்குது பற்றிலா. சத்தியமாக நான் இந்த மாதிரி டெரெயின் எங்கேயும் பார்க்கல. ஹிமாலயாஸில் பார்த்த டெரெயின் அப்படியே இருக்குது. இது பார்க்குறதுக்கு மலைப்பகுதியாக இருந்தாலும் கேரளா மாதிரியும் இல்லை. ஏன்னா வீடுகள்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கா, கேரளா மாதிரியும் இல்லை. நல்லா விரிவு பண்ணிகிட்ருக்காங்க, அழகாக இருக்குது. செம எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குது பற்றிலா. அங்கே பாருங்கள், அப்படியே வானத்துலேருந்து மழை கொட்டுது. அந்த மேலே மலை மேலே மழை கொட்டுது. வழுக்குதா? லேல போகிற மாதிரியே தான் இருக்குது. கரெக்டு, அதான் எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா பெரிய பெரிய மரங்களாக இருக்கா, லே லதாக் அப்படி தான் இருக்கும். போக போக மலைகள் வந்துக்கிட்டே இருக்கும்ல. சூப்பருங்க சூப்பர். நாங்கள் 3 பேர் வண்டியும் இப்போ எனக்கு வந்து ரெயின் மோடு போட்டதுனால எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. நம்ம வேம்புலி மலைகளில் ஏறிட்டுருக்கு, கண்ட கண்ட ஊருக்கு போயிட்டுருக்கு. இப்போ நாளைக்கு வந்து ஒடிசாக்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம ஆந்திராவோட வடக்கில் நிற்கிறோம். நாளைக்கு ஒடிசாக்குள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் போயிடுவோம். அப்படியே வாங்க போயிட்டே இருப்போம். ஃபோட்டோ எடுப்போம். பாய். ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் அந்த நடந்த ஒர்க்கை தாண்டி போகவே முடியல. ஒரு இடம் கேப் இல்லாமல் பயங்கரமாக இருக்குது ஒர்க்கு. இந்த லடாக்கில் போனால் எப்படி இருக்கும் ரோடு போடுற காலத்தில், அதே மாதிரி தான் இருக்குது. யூக்கலிப்டஸ் வாசனையாக இருக்க. நான் இப்போது ஒரு இடத்துல ஒருத்தரை பார்த்தேங்க, பெரிய துப்பாக்கி வச்சுட்டு முதுகு ஃபுல்லாக ஆயுதங்களை வச்சுட்டு நிற்கிறாரு, மிலிட்ரி ஒருத்தர். அப்புறம் தான் பார்த்தா இதுக்கு முன்னாடி ஒரு ஊரில் நிற்கும்போது, என்னப்பா இது, ஒரு போலீஸ்காரர் சொன்னார் இது வந்து நக்சலைட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க நக்சலைட்ஸை. ஆனால் நக்சலைட் ஏரியா, அதனால தான் பார்த்து போகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு போலீஸ்காரர் எனக்கு ரூட்டு சொன்னார். அதனால தானே ஒருவேளை நக்சலைட் கவர் பண்ணுறதுக்காக ஒரு ரோட்டில் நிற்கிறாங்களோ. இருட்டிடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கேன். மணி 6 மணிக்கு தான் போய் சேருவோன்னு சொல்லி கூகுள் சொல்லுது. எப்பாடே ரோடு மோசமாக இருக்கிறதுனால நம்ம வேகமாகவும் போக முடியல. ரெயின் மோடு போட்டுட்டேன். நல்ல வேலை பிரேக்கு நல்லா நிற்கிது. இப்போது பாடேருன்னு ஒரு ஊர் வரும், அந்த ஊருக்கு அப்புறம் தான் ரோடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாடேரு இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் போகணுமா. கியா ஹுவா பையா, தூசி அடிச்சிருச்சோ. வாங்க, ஒரே தூசி மயமாக இருக்குது. என்ன என் ட்ரெஸ்ஸு எல்லாம் மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு, அது சிவப்பு கலரில் ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ நேரம் வந்ததில் இந்த குண்டூர் இந்த ஊரில் தான் வந்து பெட்ரோல் பங்க் இருக்குது. சரி பெட்ரோல் போடலான்னு பார்த்தா அதில் நோ ஸ்டாக்குன்னு எழுதி வச்சுருக்கு. நல்ல வேலை உஷார். இதுக்கப்புறம் பாடேரில் வேணால் பெட்ரோல் பங்க் இருக்கலாம், பட் பெட்ரோல் இல்லைன்னா இங்கேயே இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஒரு வேளை அங்கேயும் இல்லைன்னா இங்கே வேறு கூட்டமாக நிற்கிறாங்க. வேன்லாம் நிறையா வந்திருக்கு, ஆளுகளும் நிறையா நிற்கிறாங்க. அப்புறம் நம்ம எதுக்கு மாட்டிக்கிடணும். இப்போ எனக்கு வேறு ரெட்டு லைட் எரிஞ்சிருச்சு பெட்ரோலில். இன்னும் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, இருந்தாலும் போட்டுருவோம். 100 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. இருந்தாலும் போட்டுட்டு இந்த காட்டு வழி பாலையில் எங்கே இருக்கும் பெட்ரோல் பங்குன்னு தெரியாதுல்ல, போட்டுருவோம். பெட்ரோல் போட்ட ஊர் தான் பாடேரு. அங்கே பாடேரு, அதான் குண்டூர் பாடேரு எல்லாம் ஒரே பக்கத்தில் நெருக்கான ஊர் தான். அதில் இப்போ டவர் கிடச்சிது, அதனால் வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு பேசி அப்டேட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து வந்துட்டோம். டவர் காலியாகி போச்சு. பர்மேங்கூடா ஃபுல்லாக பாடேரிலேருந்து அரக்கு வரைக்கும் ஹைவே சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. சேம் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மழை பெய்யுதே, மழை பெய்ய போகுதே. இன்னும் 38 கிலோமீட்டர்லாம் இருக்குது. மலைப்பகுதியெல்லாம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மலையில் மாட்டிக்கிட்டால் சோழி முடிஞ்சிடும். எனக்கு பிரச்சனை இல்லை. க்ளவுஸ் நமக்கு வாட்டர் ப்ரூஃப் க்ளவுஸு, ஷூ வாட்டர் ப்ரூஃபு, ரைடிங் ஜாக்கெட்டு செமி வாட்டர் ப்ரூஃபு
பெட்டி கிட்டி போட்டிருக்கேன். அந்த பேக்கு ட்ரை பேக்கும் வாட்டர் ப்ரூஃபு, அதனால் எதுவுமே நான் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே போயிடலாம். லூஸு போயிடும் எப்படி போகிறானு பாருங்க. நம்மளை வீடியோ எடுக்கிறானுங்க, அவங்களே செத்து உளுந்து செத்துறாமடா, ஒழுங்கா போங்க. காட்டுத்தீ செமையாக இருக்குங்க வண்டி. ரோடு சூப்பராக இருந்த உடனே அடிச்சுன்னு வரைக்கும் போய்கிட்டு இருக்கு வண்டி. இன்னும் ஒரு 26 நிமிஷம் 18 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் ரோடு பைபாஸ் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இன்னும் அரக்கு வேலைக்கு ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது. சப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் மூடிட்டாங்க. இங்கேயும் ஒரு வாட்டர் ஃபால்ஸ், நல்ல பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, நல்ல பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் போல் இருக்குது. ஃபாகு வர ஆரம்பிச்சிட்டுங்க. நான் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். எப்படி லம்பா சுங்கி அவ்வளோ ஃபாகியாக இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் ஃபாகு ஏற ஆரம்பிச்சிட்டு நாங்கள் பயந்ததே இதுக்கு தான். குளிரும் பயங்கரமாக இருக்குங்க உண்மையிலே செம்ம. நாங்கள் வேகமாக வேறு போயிட்டுருக்கோம், ஆப்போசிட்டில் குளிர் அடித்த உடனே அப்படி கிடுகிடுன்னு நடுங்குது. அட்டகாசம் போங்க. எங்கேயாவது நின்று வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவ்வளோ லொக்கேஷன்ஸ் இருக்குது. தான் நின்று எடுக்கிறாங்களே, ஹாய் ப்ரோ. ஆனால் நமக்கு வந்து நிற்க முடியாது. ஏன்னா எங்கே இருக்குது, நம்ம ரூமே போடலை. நேரில் போய், ஏன்னா இங்கே ஒன்றும் பெருசாக ஒன்றும் கூட்டம் வர்றது இல்லைல்ல, நேரில் போய் பார்த்துக்கலான்ட்டு போய்கிட்டு இருக்கோம். அங்கே போய்ட்டு கூட பார்த்துக்கலான்ட்டு. செம்ம லொக்கேஷனுங்க உண்மையில். டட்டா டட்டா இன்க்ரெடிபிள் இந்தியாங்க, இன்க்ரெடிபிள் இந்தியா. இந்த வார்த்தை இன்றைக்கி இந்த வார்த்தை ஃபுல்லாக சொல்ல போகிறேன். இன்க்ரெடிபிள் இந்தியா. எங்கெங்கே இன்க்ரெடிபிள் இந்தியாவை பார்க்குறனோ அப்போ ஃபுல்லாக சொல்ல வேண்டியது தான். கோ ஸ்லோ, டேஞ்சர் ஜோன். எனக்கு அப்படியே குளிரில் நாக்கெல்லாம் குழற ஆரம்பிச்சிருச்சு போங்க. ஸ்வெட்டர் வேறு நான் கையில் வச்சுக்கிடல. இந்த ரெயின் லைனர் மாதிரி தான் ஒன்று இருக்குது, அதுதான் ஸ்வெட்டர் என் கணக்குக்கு. நான் என்னமோ இந்த வாட்டியில் குளிராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஈவினிங் எல்லா இடத்துலையும் குளிருது. என்னப்பா பகல் ஃபுல்லாக வெயில் கொள்ளுது, ஈவினிங் குளிர் அள்ளுது. அட்டட்டே அட்டட்டே அட்டட்டே. நான் பேசுனாலே ஹெல்மெட்டுக்குள்ளே ஃபாக் ஆகுதுங்க. என்னத்தான் பண்ணுறது போங்கோ, ஏனுங்கோ இங்கே பாருங்கோ. இன்க்ரெடிபிள் இந்தியாங்கோ, இன்க்ரெடிபிள் இந்தியாங்கோ. அட்டகாசமாக இருக்குதுங்கோ. என்னங்க நீங்கள் லடாக் என்னங்க, காஷ்மீர் என்னங்க, ஆந்திரா வாங்குங்க, ஆந்திரா வாங்க. தேனி வளர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு ரெசார்ட்ஸாக அங்கங்கே இருக்குது. இருந்தாலும் நமக்கு ரெசார்ட்ஸுக்கு நம்ம ஒரு இடம் போட்டிருக்கேன், லொக்கேஷன் போட்டிருக்கேன். அங்கே போய் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்குது, அங்கே போய் பார்த்துக்கலாம். பேச குளிருது. ஒரு டீயாவது அடிச்சுட்டு போயிருக்கலாம். நம்ம ஆளுங்க விட மாட்டேங்கிறாங்க. போயிடுவோம் சொல்லி போய்கிட்டே இருப்போங்கிறோம். குளிர் அள்ளுது. நைட்டு தூக்கமும் கொல்ல போகுது. பாறைகளை வெட்டி மலையை குடைஞ்சி ரோடு சூப்பராக போட்டிருக்காங்க. பழைய ரோடெலாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. புது ரோடு அப்படியே பழைய ரோடுக்கு பக்கத்தில் பேரலாக இல்லைனா வேறு ரோடு மாதிரி கொண்டு போய் போட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பாடேரிலேருந்து அரக்கு வேலி போகிற ரோடு. கீழே வந்து நமக்கு என்ன அட்டாங்கியா அந்த மாதிரி ஒரு ஊர் சொல்கிறேன், நல்ல ஃபேமஸ் ஊர் தான் அட்டாங்கி மாதிரி. அரக்கு வேலி 4 கிலோமீட்ரு, விஜயநகரம் 88 கிலோமீட்ரு, விசாகப்பட்டினம் 123 கிலோமீட்ரு. விசாகப்பட்டினம் ஏன் இந்த வழியாக போட்டிருக்கான், இந்த வழியாகவும் எங்கேயாவது வழி இருக்கும். குளிர் தான்ப்பா தாங்க முடியல. இது வந்து ரெயின் ப்ரூஃபுன்னாங்க, வாட்டர் ப்ரூஃபுன்னாங்க. ஆனால் குளிர் ப்ரூஃபுன்னு சொல்ல மறந்துட்டாங்களே. குளிருதே. கிட்டத்தட்ட அரக்கு வந்துட்டோம். அதாவது அரக்கு ஊர் வந்து இதான். ஆமாம் கண்டிப்பாக அரக்கு ஊர் இதாக தான் இருக்கும். வில்லேஜு வேலி அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி இருக்கும் இல்லையா. அதனால் மண்டால் அப்படிங்கிற ஊரா. பாருங்கங்க, இது நான் எண்டான பள்ளத்தாக்கு. ஒன்றுமே பெரிய இது இருக்காது, பெரிய அளவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்காதுன்னு பார்த்தேன். எவ்வளோ பெரிய பாலம். இந்த பாலத்து மேலே தான் நான் போகிறேன். சரியான பாலம். இந்த ஊருக்கு அவுட்டரில் தரையிலே போடலாம் இவங்கெல்லாம். ஆனால் ஒரு ரயில்வே பிரிட்ஜ் இருக்குது. ரயில்வேக்கு பிரிட்ஜுக்காக அப்படியே நல்லா ஹைட்டாக போட்டிருக்காங்க. நாலு 8 கிலோமீட்டர் காட்டுச்சு, இப்போ 10 கிலோமீட்டர் காட்டுது.
இல்லை அந்த ரூமுக்கு 4.8 கிலோமீட்டர் கேட்டுச்சு அங்கே இருந்துச்சு. ஆனால் கூகுள் அப்படி சொல்லலை. இப்படி போயிட்டு எங்கே போயிட்டு சுற்றிட்டு வர சொல்லுது ஒருவேளை. கைஸ் ஃபைனலாக வந்து அரக்கு வேலிக்கு வந்தாச்சு. இந்த அருக்கில் ஒரு வேலி, இந்த ஏரியா ஃபுல்லாக அரக்கு வேலி தான். அதை தெரிஞ்சு பாருங்கள், அரக்கு ரயில்வே ஸ்டேஷன். உங்களுக்கு தெரியுதா? நான் காட்டுறேன். நான் தெரிஞ்சா பற்றிலாம் உங்களுக்கு ஒரு உடஞ்சிருச்சு. அரக்கு ரயில்வே ஸ்டேஷன். அரக்கு வேலியில் ரயில் பெரிய ரயில் ஸ்டேஷன் இருக்குது. இது வரைக்கும் ட்ரெயினை பார்க்கல, இப்போ தான் பார்க்குறேன்னு. ரயில்வே ட்ராக்கை பார்த்தோம், உடனே ரயில் வந்துருச்சு. அங்கெல்லாம் இன்னும் இந்த இது ஐயோ மின்னல், பயங்கர மின்னலாக இருக்குது அங்கே அந்த மேலே. மணி 5:45 ஆகுது, இன்னும் இருட்டலை இந்த பக்கம்லாம். பட் இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருட்டிருச்சு. நாங்கள் வந்து ரூமு போட்ட இடம் அந்த வழியாக போகுது. பட் இங்கே வர சொல்லிட்டு நம்ம கூகுள் இப்படி வர சொல்லிச்சுன்னு வந்தோம். அப்புறம் பார்த்தா கூகுளாலே ரூட் எடுக்க முடியல. அது திரும்பி அப்படியே அந்த வழியாக போய் அரக்கு வேலைக்குள்ளே போவோம். சரியா? ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ட்ரெயின்லேயும் வரலாம் போல இருக்குது. விசாகப்பட்டினம் வந்துட்டு திருப்பி அரக்குக்கு ட்ரெயினில் வரலாம். யாரும் வேணும்னாச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அரக்கு ஊருக்குள்ளே ஃபுல்லாக யூக்கலிப்டஸ் மரம் போல் இருக்குங்க. வாசனை பூரா யூக்கலிப்டஸாக தான் இருக்குது. எல்லாம் சாப்பாடெலாம் கிடைக்கிது, ஃப்ரைட் ரைஸ்லாம். அதான் நம்ம ஊர் மாதிரி தான், எல்லாமே கிடைக்கிற மாதிரி தான். இது நார்த் இந்தியா, இந்த ஒரிசா போனால் கூட இங்கே சாப்பாடுங்கிற சோறுங்கிறது கிடைக்கும். அதனால் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது, சிட்டி மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் விட்டுருச்ச, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ரூம் அவைலபிள் சார்? இது ரூம்னு வந்தால் ஏதோ ரெசார்ட்டு சும்மா சுற்றி ஏகப்பட்ட இது இருக்குதுங்க. என்ன இதுன்னு தெரியலையே. உஷோதயா அப்படின்னு போட்டிருக்கு. ஃபுல்லாக ட்ரீ தான், யூக்கலிப்டஸ் ட்ரீ அது இதுன்னுட்டு இருக்குது. கேட்டுட்டு உங்கள் லைனில் வரேன் எப்படி என்னன்னு பார்த்துட்டு. ஓகே கைஸ், ரூம் போட்டாச்சு. 1500 இந்த ஆம்பியன்ஸு அழகாக இருக்குது. இது வந்து பெரிய ரெசார்ட்டு, தனித்தனியாக வீடு மாதிரி அப்பார்ட்மெண்ட் மாதிரி நிறையா கட்டி வச்சுருக்காங்க. இதை வந்து அவங்க வாடகை கொடுக்குறாங்க. ஃபேமிலியாக வந்துட்டுருக்காங்க. இப்போ கடைசியாக ஒரு பஸ்ஸு வேறு வருது. ஃபுல்லாக ரூம்ஸை வந்து நல்லா நிரப்பிட்டாங்க. இது கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸ் போல் இருக்குது. உஷோதயா ரெசார்ட் அப்படின்னு சொன்னால் அரக்கு வேலியில் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. ஸோ இங்கே 1500 ரூம் போட்டோம். சாப்பாடு இங்கேயே கிடைக்குது. ஹோட்டல் உஷோதயா கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டே பண்ணிட போகிறோம். கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது. மணி வந்து 7 தான் ஆகுது. ஸோ எடிட்டிங் வேலை எல்லாத்தையுமே இப்போயே முடிச்சுட்டு வைங்களேன். நாளை காலையில் ஏர்லி மார்னிங் கிளம்பி நம்ம ஒடிசாவில் ரொம்ப தூரத்துக்கு போக போகிறோம். ஏன்னா நக்சலைட்டு பிரச்சனை நிறைய இருக்குது. அதாவது நிறைய இல்லை, நக்சலைட்டுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற போது நமக்கு ஒரு கிளி வந்துருச்சு. நக்சலைட் நம்மள ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாமல் போலீஸ்காரங்க செக் பண்ணுவாங்க, நாம யாருன்னு தெரியாது இல்லையா? ஸோ அப்படி செக் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நாளைக்கு சீக்கிரமாக போகணும் அப்படிங்கிற பிளானில் நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு படுக்க போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நல்லா இருந்திருக்கும் உங்களுக்கு. நம்ம ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு அற்புதமான ஒரு ரைடை பண்ணி வந்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கான டிங் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய அன்எக்ஸ்பெக்டட் அன்ஸ்கிரிப்டட் ரைடுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க. சரியா?